கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். 39 சங்கீதம் 12 வசனம், 56 சங்கீதம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு, இந்த காலவேளையிலே யாரெல்லாம் நம்ம ஜெபிக்க போயிருமோ, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எந்த நாட்டிலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி, அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். ஒருவேளை காலவேளையிலே நம்ம எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கலாம், எத்தனையோ தேசத்துக்குள்ளே. ஏன்னா ஆன்லைன் மூலிமா வருது. நான் இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் வேறு நாட்டில், வேறு மாவட்டத்தில், வேறு ஊரில், வேறு சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கண்ணீர் மட்டுமே இருந்துச்சு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிப்பேன், ஜெபிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கு பின்னாடி என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இன்னொரு பக்கம் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன். இது போக வியாபாரத்தில் நஷ்டம், வாழ்க்கையில் தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன், சொந்த வீட்டில் விற்று வெளியே வந்தேன். இதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கர்த்தரை விட்டு எப்படிலாம் நான் தள்ளி போயிருக்கேன் என்பதை வசனத்தின் மூலியமாக வாசிக்கும்போது எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு. 24 மணி நேர வாழ்க்கையில என் இதயத்துக்குள்ளே தேவன் கூட இருக்கணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், இந்த உலகத்துல காரியத்தை எதெல்லாம் வெறுக்கணும், என்னோட வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன். நம்ம எல்லாருமே நார்மலா அப்படி யோசித்து பார்க்கலாம். இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்தார். தேவனோட வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வார்த்தையிலே நான் என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கேன், தேவனோட வார்த்தைக்கு நான் எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கேன் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் தேவனோட சமூகத்திலே வேதத்தை தியானிக்கும் போது தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி கண்ணீரோடு மனம் திரும்பணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணீர் எப்போ வரும் தெரியுமா? கடன் பிரச்சனை இருக்கும்போது, புருஷன் முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது, வேலைக்கு போகிற இடத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது, வியாபாரத்தில் தோல்வி வரும்போது,
சரீரத்தில் பலவீனத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் மரண தருவாயில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஏதாவது தேவையெல்லாம் பேசியிருப்பாங்க, சொந்தக்காரங்க தேவையெல்லாம் பேசியிருப்பாங்க, நிந்தைகள் அவமானங்கள் பல சூழ்நிலை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கண்ணீர் வந்துட்டுனாலே அவங்களோட வாழ்க்கையை உடைக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும். துண்டு துண்டா ஐயோ என் வாழ்க்கை இப்படியா இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. நான் அப்படி இருந்திருக்கேன். அதனால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கண்ணீர் வருது அப்படின்னாலே அந்த கண்ணீருக்கு பின்னாடி நிறைய காரியம் இருக்கும். இன்றைக்கி சில குடும்பத்தில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் முன்பாக போய் பார்த்தா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவனோட சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆலயத்தில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணி இன்னைக்கு பார்த்தா தலைமுறை ஆசிரியக்கப்பட்டிருக்கும். 50 வருஷம் முன்பாக அவங்களுடைய தலைமுறை எப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமை, ரொம்ப எளிமையான குடும்பம், ரொம்ப நாங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. எங்கள் குடும்பம் ரொம்ப சிறுமையில், ரொம்ப உபத்திரத்தில், ரொம்ப சிறையிருப்பில், நாங்கள் பல நெருக்கத்தில், இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் தேவனோட சமூகத்தில் வந்தோம். நாங்கள் விக்கிரத்துக்குள்ளே இருந்தோம். நாங்கள் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருந்தேன். எனக்கு யாருமே இல்லை. நான் பக்கத்தில் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன். தேவன் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருப்பீங்க. பிரதர் நான் வெளிநாட்டு போகிறக்கா ஜெபம் பண்ணேன், தேவன் தான் என்னை கொண்டு போனார் அப்படிம்பாங்க. பல இக்கட்டான சூழ்நிலை தேவனோட சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி எத்தனையோ குடும்பம், எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 1000 காரியம் இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துலலாம் பிள்ளைகளுக்கு உத்தரவு எடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என் பிள்ளைக்கு இன்னைக்கு சரியாகணும், இன்னைக்கு சரியாகணும், இன்னைக்கு சரியான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. இந்த காலவெளியிலே எந்த குடும்பத்திலே நெருக்கமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், இல்லை குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை கணவர் மதுபான அடிமையில் இருக்கலாம், விபச்சார அடிமையில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி முதல்ல வரக்கூடிய கண்ணீர் தான். ஒரு குடும்பத்தில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸும் போயிடுவாங்க. லாஸ்ட் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தா கண்ணீராக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸு, உடனே பிரிஞ்சு போயிட்டாங்க, உடனே கோர்ட்டுக்கு போயாச்சு. குடும்பம் பார்த்தா கண்ணீர் 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 கண்ணீர், அம்மா அப்பா கண்ணீர், பிள்ளை கண்ணீர், ஒரே கண்ணீர் தான். எப்போ பார்த்தாலும் கண்ணீர், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், அந்த முகத்துல துக்கமா இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு இருந்தேன். நிந்தைகள் அவமானங்களோட முகம் வந்து துக்கமா இருக்கும். செத்தவன் போல இருப்பேன், முகம் துக்கமா இருக்கும். சில நேரத்துல ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை நான் இன்னும் கேள்விப்படலப்பா, என்கிட்ட இப்படிதானே மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை தியானிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷோட வாழ்க்கையில நெருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். புருஷன் முன்னாடியில சண்டை போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வெளியே வந்துடும். பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏதாவது முடியல அப்படின்னா அம்மா அப்பா உடனே கண்ணீர் வந்துடும். சில குடும்பத்துல வயசாயிருக்கும், சரீரத்துல பார்த்தா பலவீனமா இருக்கும், வீட்டுல பார்த்தா யாருக்கா உடம்பு இல்லாம இருக்கும். சில நேரத்துல குடும்பம் பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. சில நேரத்துல பேரம்பேத்தி அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். வயசாயிருக்கும், 60 வயசு 70 வயசு 75 வயசு, ஆனா டெய்லி அழுது 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 புலம்பிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையே புலம்பனமா இருக்கும், 24 மணி நேரம் புலம்பனமா இருக்கும். காலைல தூங்கி எழுந்திரிச்சா நிம்மதி இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு இருப்பாங்க, டாக்டரை பார்க்க ஓடிட்டு இருப்பாங்க, கேன்சர் வியாதிம்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போயிட்டு இருக்கும். வீடெல்லாம் வித்துருவாங்க, நகையெல்லாம் வித்துருவாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியம். ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னா அது சும்மா இல்லை, அவங்களோட இருதயம் உடைஞ்சிரும். யாருமே அந்த துக்கத்தை தாங்க முடியாது. கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஒரு குடும்பம் கண்ணீர் அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை பல பிரச்சனைகளை போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியில பார்த்தா சிரிச்ச மாதிரி இருக்கும், ஆனா அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கண்ணீரா இருக்கும்.
சில குடும்பத்திலே கணவர் சீக்கிரமா கொஞ்சம் வயசுல இறந்துருப்பாங்க. அவங்க பார்த்தா விதவையா இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா வீட்டுல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா லாஸ்ட் பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ, எங்கெல்லாம் கூட்டம் நடக்கும், எங்கெல்லாம் உபவாச மீட்டிங் இருக்கோ, நேரா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சர்ச்சில் போய் கண்ணீரோடு அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது என் மனைவி 5 வருஷம் சர்ச்சில் போய் டெய்லி கண்ணீரோடு அழுது அழுது ஜெபம் பண்ணுவோம். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் ஒரு வியாபாரி. எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னன்னு தெரியாது, அந்நிய பாசனை என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியாது, பிதாவாகி தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது, தேவனோட வார்த்தையில் என்னெல்லாம் கிஃப்ட் இருக்கு எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. 11 வயசுல வேலைக்கு போனேன். வியாபாரத்தில் எல்லா சகல செழிப்பு இருந்துச்சு. மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு சொந்த காசுலேயே பணம் கொடுத்து மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது என் மனைவி சர்ச்சில் போய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னோட வாழ்க்கையில கட்டிலிருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 வருஷம் கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு 10 வருஷம் வாழ்க்கை கண்ணீர் 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 கண்ணீர். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கண்ணீர் வாழ்க்கையா போயிட்டு இருக்கா, கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். கண்ணீர் முடிவு கிடையாது. ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு இந்த செய்தி கேட்குறீங்களா, இது முடிவு கிடையாது. இது முடிவு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லா குடும்பத்திலையும் ஒரு சமாதானம் உண்டு. எல்லாருக்கும் தேவன் இரக்க பாராட்டுவார். உங்க குடும்பத்துல என்ன வேணுமோ தேவன் தருவார். அதுக்கு நாங்க என்ன பிரதர் செய்யணும்? நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒருவேளை கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிட்டோமா, இந்த நாளிலும் இயேசு உங்களை அழைக்கிறார். கர்த்தர் பக்கம் வந்துடணும். சில குடும்பத்துல எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருதுங்க. அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோமே. ஏன்னா சில குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கையா இருக்கு. அது ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்கும். அது ஆசீர்வாதமா இருக்காது. எந்த குடும்பத்திலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கும். பல பிரச்சனைக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பல போராட்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வெளியே தெரியாது, நம்ம நார்மலா பார்த்தா தெரியாது. ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்துல போயாச்சுனாலே போதும், என்ன நடக்க தெரியாது. கண்ணு கூடான நிலைமை, இருள்ல நடப்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இயேசுதான் மெய்யான ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அண்ணே, என்னோட வாழ்க்கை கண்ணீரா இருக்குன்னு இயேசுவை எப்படி தேடுறோம்? எந்த அளவுக்கு தேடுறோம்? எவ்வளவு நேரம் தேடுறோம்? எந்த நேரத்துல தேடுறோம்? 24 மணி நேரம் இருக்கு. உங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? சமாதானம் இருக்கா? வாழ்க்கையில ஒருவேளை இருண்ட காரியம் ஏதாவது இருக்கா? இருளான பகுதி இருக்கா? இருளான ஒரு வாழ்க்கை இருக்கா? இருளிலே நடக்கிறீங்களா? ஏன்னா சில குடும்பத்துல கண்ணீருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போன நிறைய பாவ காரியங்கள், அசுத்த காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் பின்னாடி இருக்கும். மனம் திரும்பாம ஒருவேளை சில காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கால வேளையில நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழக்கூடிய ஜனமா இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்கப்படல, எங்க வீடு ஃபுல்லா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கண்ணீரோடு என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லி யாராவது இணைந்தால் இது முடிவு கிடையாது. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள் முதல் கொண்டு நீங்க அதை பார்ப்பீங்க. இந்த காலவேளை யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, இந்த நாள் முதல் கொண்டு உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களோட கண்ணீரை இயேசு கிறிஸ்து ராஜா துடைக்கிறார். ஒருவேளை எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறேன், ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்கு விடுதலை செய்கிறார். உங்க குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உங்களுடைய கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே. என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த காலவேளையிலே ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, நீங்க வாரத்துல கண்டிப்பா 2 தடவையாவது ஹாஸ்பிட்டல் வந்துடணும் அப்படிம்பாங்க. 3 நாளைக்கு வந்துடணும் அப்படிம்பாங்க. வாரம் 2 தடவை 3 தடவை போயிட்டே இருப்பாங்க. ஆட்டோல போவாங்க, பஸ்ல போவாங்க, கையில காசு இருக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. வீட்டுல ஃபுல்லா எல்லாம் தரித்திரமா மாறிடும். கையில காசே இருக்காது, வறுமையில இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்த நிலைமையில இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பல சூழ்நிலையில கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். உமக்கு தெரியும்பா. என் வாழ்க்கையோட பிரச்சனை என்ன உமக்கு தெரியும்பா. உமக்கு தெரியும். இப்ப பேசுற ரவிராஜ் ஒரு 10 வருஷம் முன்பா போனீங்கன்னா கண்ணீர் வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு 15 வருஷம் முன்பா போனீங்கன்னா என் மனைவி கண்ணீரோடு வாழ்ந்தார். ஆனா இன்னைக்கு தேதி பார்த்தா கர்த்தர் ஒரு நாள் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து உங்க முன்பா நிப்பாட்டிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரிய மாட்டுக்கு. நம்ம இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்கிறீங்களோ, ஒருவேளை காலை வேலை எனக்கு நேரம் இல்லைனே, நான் வேக வேகமா கேட்டுட்டு இருக்கேன், பரவாயில்ல. உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், கண்ணீர் வரக்கூடாது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போதுதான் கண்ணீர் மாறும், பிரச்சனைகள் மாறும், முடிவுக்கு வரும். ஒரு குடும்பத்துல சமாதானம் வேணும் அப்படின்னா இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். உங்க குடும்பம் விடுதலையாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இதெல்லாம் எப்போ? இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அழுது 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 தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. எழுப்புதலுக்காக ஜெபிப்பாங்க. இடைவிடாமல் ஜெபிப்பாங்க. சில குடும்பத்துல வயசான பாட்டிவர் ஐயோ அப்படின்னு சொல்லி அழுது 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 புலம்பிட்டு இருப்பாங்க. அது கண்ணீரின் அபிஷேகம், கண்ணீரின் அபிஷேகம். சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரின் அபிஷேகம் இருக்கும். அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலவெளியிலே நம்ம எந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்கும் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை வாழ்க்கையே கண்ணீராயிட்டேனே, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரே, என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேக்கு, எனக்கு வேலை இல்லையே, என் வாழ்க்கையில நான் தோல்வியில மாட்டிட்டேனே, நஷ்டப்பட்டுட்டேனே, கடன்ல கஷ்டப்படுறேனே, நான் தோல்வியில இருக்கிறேனே, என்னால முடியலையேனே அப்படின்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய கண்ணீர் மாறும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களே போன் அடிச்சு சொல்லுவீங்க, அண்ணா நான் நல்லா இருக்கேனே, இத்தனாம் தேதி நான் செய்தி கேட்டேன்,
அன்னிலிருந்து என்னோட வாழ்க்கை மாறிட்டு, என்னோட கண்ணீர் மாறிட்டு, என்னோட வாழ்க்கை பயணம் மாறிட்டு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு, இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், நான் ஒரு நல்ல வியாபாரம் பார்க்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, பிரிஞ்ச குடும்பம் இணைஞ்சிட்டு, இந்த வியாதி சரியாயிட்டு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். லாஷாதுனி கரபரஹுரதுரி கரதுரபலஹரது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமா சொல்லிவிட்டார், இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது இன்னைக்கே பார்ப்பீங்க. ஒருவேளை கடன் பிரச்சனையா, அந்த கடனுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்வார். மறுபடியும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், ஏன் அந்த நாள் இன்னைக்கா இருக்கட்டுமே, இன்னைக்கா இருக்கட்டுமே. 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், இன்னைக்கு கூப்பிடுங்க, பாசிட்டிவ் போட்டு கூப்பிடுங்க, என் வீட்டுல பிரச்சனை மாறும் சொல்லி கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க. வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு கூப்பிடுங்க, தேவன் மாத்துவார். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த பொல்லாத சத்துரு, பிசாசு, வலுசற்பு எத்தனை குடும்பத்தை கட்டி வச்சிருக்கு. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், இன்னைக்கே கூப்பிடுங்கப்பா, இன்னைக்கே கூப்பிட்டு இன்னைக்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் கூடயே இருக்கிறார், என் பக்கத்திலேயே இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணினார், என் இதயத்துக்குள்ள இருக்கிறார், என் குடும்பத்துல இருக்கார், என் குடும்பத்துல எல்லாமே எனக்கு இயேசு கிறிஸ்து. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பத்துல செய்தி கேட்டீங்களோ? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். அர்ப்பணித்து ஜெபிப்போம். தேவனும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கணும் சொல்லிருப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசியிருக்கிறீங்க, நன்றி. எந்த குடும்பத்திலே அப்பா அதிகால வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கால வேளையிலே எத்தனை குடும்பத்துல கண்ணீரோடு எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா, தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலியமா இணைந்துக்கிற குடும்பத்தை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தலைமுறை சாபம் இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. கல்வாரி அன்பினாலே எங்களை மறுபடியும் நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு எங்களை சுகமாக்கி தாங்கப்பா. எங்க ஆத்துமாவில் ஒரு சுகம் வேணும், ஆவியில ஒரு பலன் வேணும், சரீரத்துல ஒரு புது பலன் வேணும், காண்டாமிருகத்துக்கு பலன் வேணும், மான்கால்கள் வேணும், ஆவிக்குரிய 9 கனிகள் எங்களுக்கு வேணும், ஆவிக்குரிய 9 வரங்கள் எங்களுக்கு வேணும். பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்நிய பாசையை தாங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் அப்பா இப்பொழுதே வந்திருக்குப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு இன்னைக்கு தாங்கப்பா, இன்னைக்கு தாங்கப்பா, இன்னைக்கே தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பணும்ப்பா. கர்த்தருக்கா பக்தி வைராக்கியமா எழும்பணும்ப்பா. கண்ணீரோடு அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கொழுந்துடைய அக்னி நம்முடைய உள்ளத்துல பட்டு விட்டுப்பா. இதயத்தை அப்பா விசேஷமாக நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கணும். பிதா குமார பரிசுத்தாவி மட்டும்தான்ப்பா இதயத்துல இருக்கணும். கர்த்தர் பிரியமில்லா எந்த ஒரு காரியம் இதயத்துல வரக்கூடாதுப்பா.
இதயத்துக்குள்ளே அப்பா நீங்க வாசம் பண்ணப்பா, எங்க இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறணும், கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அப்பா, கிருபையின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் அப்பா உம்முடைய தழும்புல கர்த்தனால தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வானம் திறவுடட்டும்பா. சிங்காசனத்துல பலகணிகளை திறந்து அப்பா இடம் கொள்ளாமல் போகும் சகல குடும்பத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதம் என்ற சகல விதமான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பமும் நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி உங்க பிள்ளைகளை அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமான மாற்றுங்கப்பா, பரிசுத்தவான மாற்றுங்கப்பா. அப்பா எந்த ஒரு அசுத்தத்துக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ள கூடாது. உங்க பிள்ளைகளை பரிசுத்த ஜாதியா மாற்றுங்கப்பா. பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேணும்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறானோ எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் வேணும்பா. அப்பா அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. உங்க பிள்ளைகளை அப்பா விசேஷமா ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டுப்பா. ரீபா ஷாதரா துரபாலா ரீகதல ரீகதனமர துரபாலா ரபு ஷபாலா ஹதுரபா கர துரபாலா ரீகதல ரீகதலபாலா ஹொர துரபாலா ரபு ஷபாலா பலபர ஹதுரபாலா ரகதுலபாலா ஹர துரபாலா ரீபா பாபா Durabala, Lidana Mara Durabala, Rabala Hodurabala Hadurabala, Raduri Habahazibi, Shiba Badu, Lakadu Habahazibi Kardu, Shiba Baba Duraba Durabala, Regadulabala Hasidini Mehibila Hasibila, Shiba Haduri Habala Hardu, Rahadu Haudini Mesibu Shalabaradu, Shadu Radabala Haduraba Karadurabala, Ridadabala Hadadabala Horadurabala, Ladadabala Handadalabala Horabala Hantadala Durabala. Shantala Rihadala Balara Durabala, La de Bahabe Zibikaro, La Sibiha Zibi, Sheba Baduba Handala, Shalahora Durabala, Rihadala Balara Duribi Kabora Durabala, Shigadana Malara Gudulabala Haradu, Shagadana Mehabilahas Bihibilharadu. Zibaho biha, zibahabi, zibiho, lah zibi karadu, shahadu habi, zibi kanto torabala, redane sebo shalahadibila, ledalabala horabo shalaba kanto torabala, duneme zibi karadurabala, ledana mara shantatalabala karadurabala, நரம்பியொழிட்டுப்பா. எல்லாருடைய பாத்திரம் நரம்பியொழிட்டுப்பா. கண்ணீரை துடைத்து ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ரகதல சகதல பல ஹோரதிரி கண் தொட்டரபலா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள கண்ணீரோடு ஜெபிக்கிறாப்பா. அவங்களுடைய கண்ணீரை மாற்றினால ஆசுரிங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, சுகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசுரிங்க. வேலை வாசல திறந்தாங்கப்பா. இன்னைக்கு ஜெபித்த எல்லா குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Shiba duha has zibikaradu, Raduri shalaba karadurabala, Rakadalabala Rashaduni Marakan Totorabala, Lida Namala Rabaduri Kabubekeduna, Rakadune Sebu Shabala Kantotorabala, Riba Kabubekeduna, Raduni Shalaba has Bikaradurabala, Laduni Melabi Sibu Shalahan Totorabala, Lika Tata Tanamo Shalaharadu, Ragadana Mesibu Shabali Halabala Kabubekeduna, Dunimehibila Hasibila, Libalabu Shabalabala Karadurabala. Lagadana Maraduna Mara Hunter Talarudurabala, Ladunime Sebo Shaba Hebiho, Danaho La Koro, La Kata Tatara Shatara Barabala, Libala Haduna Maharudurabala, Lamo Seha Zibikarudu, Shiba Karaduri Kanto Toraba Kabubekeduna. Duhebila, La Duhebi Hezvihala, Lishala Bahubiha, Dene Bahaz Bikarudu, Redanamo Shalaha Dibikavo, Riba Karadurabala, Lava Dunamala Hasid Nimahabi Zibikaradu, Rida Namaradu, Rishala Baud Namala Hantutarabala, Laduribi Karadurabala, Lika Tata Tashala Bau, Lahazdibi Kara Dinimakuro, Riba Karaduni Kantutorabala. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒழிட்டும்பா. நிரம்பி ஒழிட்டும், நிரம்பி ஒழிட்டும். இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்படுத்தும்பா. அப்பா காலவெளியிலே கற்பனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. பல மாசமா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் நாளிலும் விடுதலை கட்டளுங்க.
கற்பதுக்கு நீ ஆசிரியங்க, சாட்சி சொல்ல கதை கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க, கத்தர் கூட இருந்தால் நார்மல் டெலிவரி தாங்க. பிள்ளைகள் அப்பா வயசு தாண்டுப்பா, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்த பிள்ளைகளை கத்தர் பொறுப்படுத்துவாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பம் பாவத்தில் மனம் திரும்பி கத்தர் பக்கம் வரணும். கத்தர் கிருபை செய்யுங்க. வேலையடைங்க, காலவெளியில் தடையில நீக்கித்தாங்க. எல்லாருடைய தேவையை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக கத்தர் கறந்துவிட்டு ஆசிரியங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜூன் கற்பனையும் வெளியில் புறப்படுறாங்க. முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துவங்க. வாகனத்தை பொறுப்படுத்துவங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். அவங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளை கத்த சந்திங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பூர்ண சுகம் தந்து, பூர்ண விடுதலை தந்து, பூர்ண ஆரோக்கியம் தந்து, இந்த நாளிலும் அப்பா புது பலனை தந்து ஆசீர்வதிங்க. கால வேளையில யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மண்ணோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 93606418 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். தினம் ஒரு நிமிடமா என் பேரை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. இரவு நேரத்திலே அது மாத்திரம் இல்லை, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.